எவன் வந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிடுவோம். இங்க உள்ள லேடிஸே சும்மா விட மாட்டோம். திருநெல்வேலி ஆட்கள் அவ்வளவு மோசமா தான் இருக்கும். டிவிக்கு எதிர்க்க எவன் வந்தாலும் சரி விடுறது இல்ல. இப்படி பாருங்க, பப்ளிக்காவே கொலமரட்டல் விடும் விதமா அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்றாங்க. கூடுதலா திருநெல்வேலி ஊரை இழுக்கிறாங்க. திருநெல்வேலி ஆட்கள்லாம் நாங்க ரொம்ப மோசமா இருப்போம் அப்படின்றாங்க. எதுக்கு ஊரை இழுக்கிறீங்க? நீங்க அப்படி இருக்கீங்கன்னா நீங்க உங்க தனிப்பட்ட கருத்தை சொல்றீங்க. ஊரை எதுக்கு கேவலப்படுத்துறீங்க? இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறதுனால தான் அந்த ஊருடைய பேரை கேவலப்பட்டு போகுது. ஊர் ஐடென்டிட்டியை கேரி பண்ணிட்டு வராங்க. திருநெல்வேலிக்காரங்களாம் நாங்க மோசமா இருக்கோன்றாங்க. என்ன பேச்சுது? தாவேக்காரங்க நாங்க மோசமா இருக்கோம், வெறி பிடிச்ச கூட்டம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அதுக்குள்ள சேர்க்கிறீங்க? இந்த அம்மா பேசக்கூடிய காணொலி எடுத்து போட்டு அணில் குச்சிகள்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. முதியவர்களின் ஆதரவு, இவங்கெல்லாம் முதியவர்களா, வயது முதிர்ந்தவங்க மாதிரி பேசுறாங்களா, கொஞ்சமாவது அனுபவம் இருக்கிற மாதிரி பேசுறாங்களா, அடிச்சிருவோம், நொறுக்கிடுவோம், திருநெல்வேலிக்காரங்களாம் மோசமா இருக்கணும் ஊர் பேரையும் கேவலப்படுத்துறாங்க. விஜய்க்கு ஒரு பொம்மை செஞ்சாங்க தெரியுமா? அந்த பொம்மை இப்போ அனாதையா சுத்திக்கிட்டு இருக்குங்க. பொம்மை செஞ்சா